வணக்கம் மக்களே. எஸ்பிஐ வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 436 வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு காணாமல் போயிருக்கலாம். ஸோ எதற்காக இந்த அமௌண்ட் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எஸ்பிஐ வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 436 கழிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பணம் திடீரென வங்கி கணக்கிலிருந்து கழிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். அதற்கான காரணம் என்ன, அதை தடுத்து நிறுத்துவது எப்படி என்பதை பற்றியும் இனி பார்க்கலாம். உங்கள் எஸ்பிஐ கணக்கிலிருந்து ரூபாய் 436 கழிக்கப்படுவது அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஆயுள் காப்பீட்டு திட்டமான பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா அதாவது PMJJBYக்கான வருடாந்திர பிரீமியமாக இருக்கலாம். இந்த திட்டம் எஸ்பிஐ வங்கி கணக்கில் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 2 லட்சம் ஆயுள் காப்பீட்டு தொகையை வழங்குகிறது. இந்த பணம் ஆட்டோ டெபிட் மூலம் பிரீமியம் தானாகவே உங்கள் வங்கி கணக்கிலிருந்து கழிக்கப்படும். இந்த பணம் எடுப்பது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 31 அல்லது அதற்கு முன் வங்கி கணக்கிலிருந்து டெபிட் செய்யப்படும். இந்த PMJJBY திட்டம் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டம். 18 முதல் 50 வயதுக்குட்பட்ட தனிநபர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்திலிருந்து நீங்களே விலகினால் மட்டுமே அந்த இன்சூரன்ஸ் நிறுத்தப்படும். இந்த விலக்கு குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது PMJJBY திட்டத்திலிருந்து விலக விரும்பினால் உங்கள் வங்கி கிளையை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அவர்களின் வலைத்தளத்தில் உள்ள ஆப்ஷன்கள் மூலம் தடுத்து நிறுத்தலாம். மேலும் உங்கள் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் பிரீமியத்தை தானாக டெபிட் செய்வது சாத்தியமில்லை. இதன் விளைவாக பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா ரத்து செய்யப்படும். இந்த ரூபாய் 436 வங்கி கணக்கிலிருந்து அதாவது எஸ்பிஐ வங்கி கணக்கிலிருந்து எதற்காக தானாகவே பிடித்தம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMJJBY அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா இந்த திட்டத்திற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை வருடாந்திர பிரீமியமாக பிடிக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து இந்த தொகை பிடிக்கப்படுதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தினால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டால் ரூபாய் 2 லட்சம் ஆயுள் காப்பீட்டு தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் ரூபாய் 436 உங்களோட வங்கி கணக்குல இருந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ திடீர்னு உங்களோட தொகை வந்து காணாமல் போயிருக்குன்னா அதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த திட்டத்தில் இருக்கீங்க இணைஞ்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திலேருந்து நீங்கள் விலகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வங்கி கிளையை அணுகுனீங்கன்னா அவங்க இதற்கான சொல்யூஷனை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இல்லை, சுத்தமாக 0 பேலன்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கக்கூடிய அந்த 436 ரூபாயை வந்து பிடிக்க முடியாது. ஸோ தானாகவே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திலிருந்து உங்களை ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் உங்கள் கணக்கில் இருந்து குறைஞ்சிருக்குன்னா அதற்கு இதுதான் ஒரு ரீசனாக இருக்கக்கூடும். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.